அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, இன்று உலகில் ஏற்படக்கூடிய எந்தவிதமான பிரச்சினைகள், சிக்கல்கள், குழப்ப நிலைகளாக இருந்தாலும் அதற்கான அடிப்படை காரணத்தை ஆராய்ந்து பார்த்தால் அது அறிவின்மை, மடமையின் விளைவாக இருப்பதை கண்டுகொள்ளலாம். அதே நேரத்தில் மறுபுறத்தில் அறிவியலின் வளர்ச்சியே அனைத்து விதமான அபிவிருத்திகள், முன்னேற்றங்களுக்கும் காரணமாக இருப்பதையும் அவதானிக்கலாம். இதன் காரணமாகத்தான் இஸ்லாம் ஆண் பெண் வித்தியாசமின்றி அனைவரும் அடிப்படை கல்வியை கற்றிருக்க வேண்டும் என கட்டாயப்படுத்துகின்றது. அதே நேரத்தில் சமூகத்தின் தேவைக்கு ஏற்ப வைத்தியம், சட்டத்துறை, மார்க்க கல்வி போன்ற துறைகளில் நிபுணத்துவம் பெற்றவர்களும் தேர்ச்சி பெற்றவர்களும் சமூகத்தில், நாட்டில் இருக்க வேண்டும். இப்படியானவர்கள் எந்த சமூகத்திலாவது இல்லாமல் இருந்தால் அப்படியானவர்களை உருவாக்குவது அந்த முழு சமூகத்தின் மீதும் பொது கடமையாக, ஃபர்து கிஃபாயாவாக மாறிவிடுகின்றது. சமூகத்திலுள்ள ஒரு சிலரினால் இந்த இடைவெளி நிரப்பப்பட்டு விட்டால் சமூகத்தின் மீதுள்ள பொது கடமை நீங்கிவிடுகின்றது. ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குந்தும் லா தஅலமூன். உங்களுக்கு தெரியாததை தெரிந்தவர்களிடம் சென்று கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று அல் குர்ஆன் கட்டளையிடுகின்றது. அகிலத்தார்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக அகிலத்தின் அதிபதியாகிய அல்லாஹ்வினால் இறக்கி அருளப்பட்ட புனிதமிகு வேத நூலாகிய அல் குர்ஆனின் ஆரம்பமாக இறக்கப்பட்ட அனைத்து வசனங்களும் அறிவை, கல்வியை ஊக்குவிக்கக்கூடிய வடிவில் அமைந்திருக்கின்றமை இங்கு குறிப்பிட வேண்டிய மிக முக்கியமானதோர் விடயமாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, அந்த கல்வி எங்கிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும், எந்த கல்விக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டும் என்பது பற்றியும் அந்த இறைவசனங்கள் தெளிவுபடுத்துகின்றன. அதுதான் படைத்து பரிபாலித்து போஷித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அல்லாஹ்வை பற்றிய முதலில் மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதாகவும். புனிதமிகு அல் குர்ஆனை பொறுத்தமட்டில் அது பல்வேறு இடங்களில் பல்வேறு விதமான வடிவில் அறிவை, ஆய்வை ஊக்குவிக்கக்கூடிய பல்வேறு வசனங்களை பொதிந்திருக்கின்றது. இன்ன ஃபீ ஸாலிக லஆயாத்தின் லிகௌமி யதஃபக்கரூன், இன்ன ஃபீ ஸாலிக லஆயாத்தின் லிகௌமி யஅகிலூன், இன்ன ஃபீ ஸாலிக லஆயாத்தின் லிஉலின் நுஹா, இன்ன ஃபீ ஸாலிக லஆயாத்தின் லிஉலில் அல்பாப். சிந்திக்கக்கூடியவர்களுக்கு, அறிவுள்ளவர்களுக்கு, புத்தியுள்ளவர்களுக்கு இதிலே அத்தாட்சிகள் இருக்கின்றன, படிப்பினைகள் இருக்கின்றன என்றெல்லாம் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த வசனங்கள். மற்றும் தஃபக்கரு ஃபி ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் உன்துரு கைஃப கான ஆகிபத்துல் முகذிபீன் அஃபலா யன்துரூன அவலா யரவுன அலம் தரவு அலம் தர. அதாவது வானம் பூமியில் உள்ள அல்லாஹுடைய படைப்பினங்கள் பற்றி நீங்கள் சிந்திக்கக்கூடாதா, ஆய்வு செய்யக்கூடாதா, கூர்ந்து பார்க்கக்கூடாதா என்றெல்லாம் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த வசனங்கள் அனைத்துமே அறிவை, ஆய்வை ஊக்குவிக்கக்கூடிய வடிவில் அமைந்திருக்கின்றமை கவனிக்கத்தக்கதாகும். அதே போன்றுதான் அல் குர்ஆன் சமகாலத்தில் அறிமுகமாகியுள்ள பல்வேறு கற்கை நெறிகள், அறிவியற் கலைகள் தொடர்பிலும் பேசியிருக்கின்றது. அலம் தர அன்னல்லாஹ அன்ஸல மினஸ் ஸமாஇ மாஆ ஃபஅக்ரஜ்னா பிஹி ஸமராத்தின் முக்தலிஃபன் அல்வானுஹா வமினல் ஜிபாலி ஜுததும் பீதும் வஹம்ரும் முக்தலிஃபுன் அல்வானுஹா வகராபீபு சூத் வமினன் நாஸி வத்தவாபி வல் அன்ஆமி முக்தலிஃபுன் அல்வானுஹு கஸாலிக் இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. சூரா ஃபாத்திரில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 27 மற்றும் 28வது வசனங்களாகிய இவை எஸ்ட்ரோனமி, ஜுவாலஜி, ஜியோலஜி, ஃபைட்டாலஜி போன்ற பல்வேறு கற்கை நெறிகள் தொடர்பில் பேசுவதை காணலாம். இது தவிர இன்னும் பல அல் குர்ஆனின் வசனங்கள் பல்வேறு உயிரினங்கள், தாவரங்கள் பற்றியும் பேசியிருக்கின்றது. அதன் விசேட தன்மைகள் பற்றியும் மக்களுக்கு எடுத்துரைத்திருக்கின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய நேரத்தில் அல் குர்ஆன்
ஆட்சி தலைவர்களிடம் செல்லக்கூடிய நேரத்தில் கடைபிடிக்க வேண்டிய டிப்ளமசி ராஜதந்திரம் பற்றி சுட்டிக்காட்டியிருக்கின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய நேரத்தில் ஹாஸ்பிட்டாலிட்டி சம்பந்தமாக பேசியிருக்கின்றது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம், துல்கர்னைன் போன்றோருடைய வரலாறை சொல்லக்கூடிய நேரத்தில் அங்கே சிவில் இன்ஜினியரிங் சம்பந்தமாக அல் குர்ஆன் சுட்டிக்காட்டியிருக்கின்றது. இவை அனைத்துமே அல் குர்ஆன் எந்த அளவுக்கு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றது என்பதை உணர்த்தும் அதே சந்தர்ப்பத்தில் அந்த அல் குர்ஆன் இறைவினால் இறக்கி அருளப்பட்ட வேத நூல் என்பதற்கும் அதன் அற்புத தன்மைகளை விவரிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் பாலைவனத்தில் பிறந்து வளர்ந்த எழுத வாசிக்க தெரியாத ஒருவரினால் இவ்வாறான விடயங்கள் பற்றி பேசியிருக்க முடியாது என்பது திண்ணம். எனவே இந்த செய்திகளை கொண்டு வந்தவர் இறைவனுடைய தூதர் என்பதற்கும் இது மிக சிறந்ததோர் சான்றாக ஆதாரமாக இருக்கின்றது. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தமட்டிலும் அறிவை பல்வேறு சந்தர்ப்பங்களில் உயர்த்தி அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசியிருக்கின்றார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் பௌர்ணமி நிழலுக்கும் மற்றுமோர் சந்தர்ப்பத்தில் நட்சத்திரங்களுக்கும் அறிவாளியை ஒப்பிட்டு பேசினார்கள். கல்வியை தேடி செல்வதை மிக சிறந்ததோர் இபாதத்தாக சித்தரித்து காட்டிய இறைதூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கல்வியை தேடி செல்கின்றவர் திரும்பி வரும் வரைக்கும் அவருக்காக வானம் பூமியிலுள்ள அனைத்து படைப்பினங்களும் இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு தேடுகின்றன என்றும் குறிப்பிட்டார்கள். பிரயோசனம் தரக்கூடிய கல்வி, பிரயோசனம் தராத கல்வி என்று கல்வியை 2 வகையாக பிரித்து காட்டிய இறைதூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயோசனம் தரக்கூடிய கல்வியின் பலன் அறிவாளியை மரணத்தின் பின்னாலும் அவரை வந்தடைந்து கொண்டிருக்கும் என்று கூறினார்கள். இதன் காரணமாகத்தான் மார்க்க கல்வி என்று வருகின்ற போது அதற்கு முக்கியமானதோர் இடத்தை அவர்கள் வழங்கினார்கள். மை யுரிதில்லாஹு பிஹி ஹைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன், யார் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நலவை நாடுகின்றானோ அவருக்கு மார்க்கத்திலே ஞானத்தையும் விளக்கத்தையும் வழங்குகின்றான் என்று கூறினார்கள். இதன் காரணமாகத்தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே கூறினார்கள், இனிஸ்ததாஅத அன் தகூன ஆலிமன் ஃபகுன் ஆலிமன், உங்களுக்கு முடியும் என்று சொன்னால் மார்க்க கல்வியை கற்றறிந்த ஆலிமாக இருங்கள். அதற்கு முடியாத சந்தர்ப்பத்தில் முத்தஅல்லிமன், அந்த கல்வியை தேடி கற்கக்கூடிய ஒரு மாணவனாக இருங்கள். அதற்கும் முடியாவிட்டால் ஃபஅஹிப்பஹும், அந்த மார்க்க கல்வியை கற்றவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருங்கள். இதற்கும் முடியாது போனால் வலா துபகிதுஹும், அவர்களை பகைத்து கொண்டு வாழாதீர்கள். இப்படி நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களது பல்வேறு பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வை கண்டுவிடுவீர்கள் என்று கூறினார்கள். இதே போன்றதோர் கூற்று அபு தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகின்றது. அவர்களும் சொன்னார்கள், குன் ஆலிமன் அவ் முத்தஅல்லிபன் அவ் முஹிப்பன் அவ் முத்தபிஅன், ஒன்று நீங்கள் ஆலிமாக இருங்கள் அல்லது அதாவது மார்க்க கல்வியை கற்றவர்களாக இருங்கள். அதற்கு முடியாத போது மார்க்க கல்வியை தேடி கற்கக்கூடியவர்களாக இருங்கள். அதற்கும் முடியாவிட்டால் அந்த மார்க்க கல்வியை கற்றவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருங்கள். அதற்கும் முடியாத சந்தர்ப்பத்தில் மார்க்க கல்வியை கற்றறிந்தவர்கள் சொல்லக்கூடிய விடயங்களை எடுத்து நடக்கக்கூடியவர்களாக இருங்கள். 5வது ஆளாக நீங்கள் இருந்து விடாதீர்கள். அப்படி இருந்தீர்கள் என்று சொன்னால் பாரிய அழிவை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் என்று எச்சரிக்கை விடுத்தார்கள். எனவே அன்பிற்குரியவர்களே, நாமும் அல்லாஹ்விடம் பிரயோசனம் தரக்கூடிய கல்வியை கேட்போம், பிரயோசனம் தராத கல்வியிலிருந்து பாதுகாப்பு தேடுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் அவனது முழு பாக்கியங்களையும் வென்ற ஆலிம்களின் கூட்டத்தில் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.